வீதி இதுதான். இரு ஆமா, இதான் 64 நம்பர் வீடு. இதுதான் கதவு சாத்தி இருக்குதே. உள்டாப்பா போட்டு வெளியே போயிருப்பாங்களா? உள்டாப்பா போட்டு வெளியே உள்ளதான் சத்தம் கேக்குது. ஓ, பள்ளி சத்தம் போற மாதிரி கேக்குது. சரி, உள்ள ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்பதான் சலுகு புழுகு சத்தம் கேக்குது. சரி 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 சரி, நம்ம வாயற்படி நின்று கொண்டிருந்தால் உள்ளே இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும்? அழைத்து பார்க்கலாம். ஓஹோ மன்னவா, ஓஹோ நாதா, ஐயா கோவி கோவி பாவி ஏதோ பிச்சைக்கார நாய் கத்துற மாதிரி இருக்கு. சத்தம் கேக்குது. சரி, அந்த வயிற்றுல பிச்சைக்கார நாய் நான் போயிட்டு 5 காசு 10 காசு போய் போட்டு வந்தேன். நீ வாசல் விட்டு வெளியே போகாத. நான் அந்த சூரியன் பார்க்காத உன்னை வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன். நீ வெளியே போக. அந்த வயிற்றுல அந்த நாய் நான் போய் இவ போட்டு நான் போறேன். அது இந்த நேரத்துக்கு இங்க நம்ம எடுத்து வந்திருக்கேன். எதுக்கு வந்திருப்பா? நம்ம என்ன தொழில் சொன்னா அந்த தொழில் தான். அதுக்கு தான் வந்திருப்பா. ஏன்னா நம்ம வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு? மொத்தம் 9 ரூம். 9 ரூம்ல என்ன காலி இருக்கா? ஒரு ரூம் தான் காலி இருக்கு. ஆமா ஏமா அந்த எட்டா எதுவும் இல்ல. அதனால இப்போ இவர நம்பர் அட்ரஸ் வாங்கி வச்சுக்கினா எனக்கு தான் ஈஸியா. எதுக்கு? ஓ நம்பர் யாருன்னா வாங்குறதா? ஆமா பட்டுன்னு ஒரு கூட வாங்கி கொடுத்தது இல்ல. அட்ரஸ் வாங்கினா ஒரு ரூம் காலியானா இவளோட கூப்பிட்டு ரூம் காலியா இருக்கு. ரேட்டு போ அதுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு. ஆமா ஏமா பீஸ் எல்லாம் சரியான மொக்க பீஸா இல்லம்மா, பொரட்டு பீஸா இருக்குது. அதனால இவ யாரு என்ன ஊரு அப்படி விளாசி கேட்கிறமோ வருமோ வரலமா எப்படிப்பட்ட வேலையை அவங்க தூக்கி கட்டாசி வச்சாங்க. எப்படி எப்படிலாம் 3 வருஷமா சந்தோஷமா இருக்காங்க. நேரத்தை வந்து இந்த நேரத்துக்கு ஒரு பொம்பளை வரலாமா நீங்க புறமையா எப்படி பேசுவீங்க? சம்பளம் இந்த நேரத்தில் அவங்க எந்த மாதிரி வேலை அடிச்சு கூட விட்டு தெரியுமா? வரல வழக்கு போட்டு இடிக்கிற நேரம்
ஐயோ இன்னைக்குதான் ருசியா வந்து இன்னைக்குன்றது என் மாமோன செஞ்சுனே இருக்கும்போது குறுக்கால வந்து கேட்டுச்சு அந்த அம்மா வந்து கோவத்துக்கு புட்டி கதா பேச விட்டாங்க பேச வேலையை பார்த்துக்கொண்டு நான் கத்துக்கலாம் ஆசைப்பட்டேன். அம்மா சொல்லு யாரு நீ? இந்த ஜெயபுரி பட்டானா அம்மா செஞ்சு கற்பகவல்லி என் பேரி அந்த வேலை திரும்பி வருவா சொல்லு. எப்படிப்பட்ட வேலை எங்க ராணியம்மா விட்டுட்டு போன் பேசுறதுக்கு விட்டுட்டு வேலை பார்த்து சொல்றி அம்மா எந்த ஊர்னாரு நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்த? என்னுடைய நாடோ இந்த ஜெயபுரி பட்டணம். ஆமா ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான ஜெயசேன மன்னனுக்கும் ஜெயமாலனி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் எப்ப சுதனாய் பிறந்த சாந்த சிறக்கு மனைவி என்னுடைய பெயர் கற்பகவல்லி என்று சொல்வார்கள். எவனுக்குனா பொண்டாட்டியாரு நீ எப்பதான் எனக்கு நிறைய இந்த நேரத்துல இங்க வந்த காரணம் என்ன? இந்த நேரத்துல இங்க வந்த காரணம் என்ன? ஊஞ்சில இடிக்காத பேசலாம். எப்படி விடுச்சு? ஐயோ 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 எப்படி வேலை எடுத்துக்கிட்ட? இந்த இடத்துக்கு இங்க வந்த காரணம் என்ன? இங்க வந்த காரணம் என்ன? ஏன் வந்து தெரியுமா? என் கொண்ட கனவானையா இங்கு புவி அழைக்க வந்தேன். என் கொண்ட கனவானை தன் புவி அழைக்க வந்தேன். என்ன பிச்சைக்காரி என்று பேதையா இழைக்க வேண்டாம். எனக்கு திருமணம் முடிந்து 3 ஆண்டு காலமாகிவிட்டது. இந்த 3 ஆண்டு காலமா என்ன கட்டிய கணவன் என்னோடு வாழவில்லை. அப்ப எங்க போட்டா? பம்பாய் போட்டனா, கல்கத்தா போட்டனா, அமெரிக்கா போட்டனா, நியூசிலாந்து போட்டனா, எங்க போட்டா? உன்னை விட்ட அவர் எங்கேயும் போகலாம். இந்த 3 ஆண்டு காலமா என்னுடைய கணவரை நீங்கள் தாரமா வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊர்ல இருக்கிற தெய்வமே, நீங்க இந்த வீட்டுல குடியில இருக்கிறீங்களோ இல்ல குடியாகி போயிட்டீங்களோ? என்ன பார்த்து டாக்டர் கேட்டாலே, என்ன பார்த்து அப்படி கேட்டாலே, ஐயோ அவங்க வீட்டுக்காரன் நான் வச்சுங்க தானே. ஐயோ 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 இப்பதான்டா எனக்கு தெரியுது எப்படி இப்படி சொல்றான்னு. இங்க பக்கத்துல என்ன ஊர் இருக்கு? சங்கராபுரம் அருமையான ஊர் தான். ஆமா. சங்கராபுரத்துக்கு எங்க மாமனை நான் நேத்து ஆமா வெள்ளாட்டுக்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் வாங்க. மார்க்கெட்டுக்கு அனுப்புனேன். ஆமாண்டா காட்டுக்கறி வாங்கினாங்க அப்படின்னு அனுப்பின மாதிரி இவருமா ஆட்டுக்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருப்பாரு. அப்ப கறிக்கறியில பாத்துருப்பாங்க. அவங்க உங்க வீட்டுக்கு உங்க மாமனா இவன் ஏன்னா காய்கறி வாங்க கூட வாங்கி வந்திருப்பா. காய்கறி வந்திருப்பாங்க, பழத்தவங்க வந்திருப்பா. என் மாமனை பார்த்துட்டா. ஓ மாமன் அழகா இருக்கிறாரு, இவ்வளவு அழகா இருக்காரு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு என் மாமன் மேல ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு எப்படின்னா மாடலா இருக்கிறாரு. எப்ப நாய் ஒரு நாளைக்கு மாடிக்கு ஒரு நாளைக்கு போட்டுருந்தோம் அப்படின்ற ஆசையில என் மாமனை பார்த்து மயங்கி எங்க வீட்டுக்காரு கறி வாங்கி வந்து என் வீட்டுக்கு வருவோம். அப்படியே பின்னாடியே வழி பார்த்துனே வந்து நாங்க கறியாக்கி சமைச்சு சாப்பிட்டு படுக்கவும் இவன் வந்து எங்க வேலையை கெடுத்துட்டா, எங்க கதவை தட்டிட்டா. சரியம்மா? ஆமாட்டா. உங்க மாமனை எதுக்கு அப்படின்னா சங்கராபுரம் மார்க்கெட்டுக்கு வெள்ளாட்டுக்கறி வாங்குறதுக்கு. எல்லாம் ஆட்டுக்கறி. என்ன கறி? வெள்ளாட்டுக்கறி. என்னடா ஏண்டா
பள்ளிகளை சுருக்கி போடுறா இல்லடா கறிக்கு வெள்ளாட்டு கறிக்கு வெள்ளாட்டு கறிக்கு ஏண்டா ஒரு நாளைக்கு உங்ககிட்ட வரலன்னு நீ கேக்குறியா அடிச்சாடு மாறி நாடு மாறி மலை மாடு அடிச்சாடு நாடு மாறி அடி குட்டிப்பியா இவன் நான் வச்சுக்கணும் இவன் நான் வச்சுக்கணும் பாரு எப்படி இவன் எங்க வீட்டு கொஞ்சம் லைட்டா நவுந்தோங்க சாமி ப்ளீஸ் நவுந்தோங்க சாமி இது எதுக்கு தெரியுமா வீடியோ எடுக்கிறோம் ஊர் பேரோட வரும் இது பேர் மண்மலை கிராமத்துல இந்த ஊர்ல இந்த தேதியில ஆட்டாடுறோம் அப்படி தெரிஞ்ச உங்க ஊரு பெருமை அதுக்காக தான் வீடியோ எடுக்குது போதுமா ஆட்டாட வச்சிருக்கு இவனுக்கு துப்பு இல்ல இவன் எங்க விட்டு வந்தது தெரியல நீங்க சும்மா சும்மா அம்மா என்னடி இந்த மண் மீதில் பெண் பிறந்து ஒரு பெண்ணுக்கு வஞ்சனை நாங்க அடைக்கிறோம் இருமா 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 அம்மா நானும் ஒரு பெண்ணு தானே உன்னை போல ஒரு பெண்ணு தானே இந்த 3 ஆண்டு காலமா என் கனவு எப்படியால வச்சிருந்தது போது தாய் உன்னை கையெழுத்து அடி நாடு மாதிரி 3 வருஷமா வச்சு போதும் இனிமே ஆம்பளை விட்டுனா 3 வருஷமா சாப்பாடு போட்டு பாருங்க எல்லாம் வச்சிருப்பா நீ வந்து இப்ப அப்படியே மாப்பிள்ளைய மைக்கிட்டு பாக்குறியா இந்த இடத்துக்கு ஒரு நல்ல பெண்ணுங்க வருவாளாடி இந்த நல்ல பெண்ணுங்க வருவாளா நீ இவன் எப்ப எடுக்கிற அடி காட்சி போல கையா நீங்க நான் தேவடியாளா ஐயா அம்மா அம்மா என்னடி நான் தாசியா நீ தாண்டி தாசி அடிச்சி நான் தாசி வேசி அல்லங்க இவ ஏமாத்த வந்தா
பாயில போய் படு பாயில 2 பேர் ஜாலியா இருக்கலாம். உனக்கு என்னடி கிடக்குது? ஒரு ஈனம் மானம் என்ன கிடக்குது? ஆமா அந்த சந்தை உடனே போலாம். போடா நீ போடா நீ எனக்கு எப்படி நீ போய் பாரு பாயில நான் நீ வந்து ஐயோ பூபதி என்ன கேட்ட பச்சா எத்தனை பசங்களை ஏமாத்த வந்தாயா? நான் சிலுக்குறேனா குளுக்குறேனா? டேய் அவளை சிலுக்குற மினுக்குற அவளை சும்மா விடக்கூடாது. என் மாமன் கிட்ட சொல்லி அவளை நல்லா சொன்னாலே என்ன தாச்சின்னு என்ன ஒருத்தி தாச்சின்னு சொல்லிட்டான். ஆமா ஆமா மாமா நீ தண்டனை கொடுக்க நீ பாரு. ஆனா அவ என்ன எப்படி இருக்கா தெரியுமா? கண்ணுல கடமைய வச்சிருக்கா. அவ அப்படியே உன்னை முந்தாண்டி முடிஞ்சுக்குவாளே. அப்படியே ஒரு தண்டனை கொடுக்க போயிட்டு வணக்கம் சுவாமி. இவனை எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்குதே. கேட்டீங்களாம்மா? நல்லவன் சொல்ற வார்த்தை இது. எங்க எங்கேயோ பார்த்த ஞாபகம். சுவாமி என்ன தாலியும் கட்டின என் ஐயா இது போல தாகுமோ? இன்று தயங்கலான எந்த மன்னவா நான் ஐயா என்ன மாலையை தரித்திட்ட உங்கள் மார்க்கங்கள் இதுதானோ? இன்று மயங்கலான தெருவில் நின்று எந்த மன்னவா என்ன அம்மை சாட்சியா அரசாணிக்கால் சாட்சியா தொட்டு திருக்கல்யாணம் செய்துவிட்டு உங்க அப்பா அம்மா ஏற்படுத்தி கொடுத்தார்களே உனக்கும் எனக்கும் தனி மாளிகை. அந்த தனி மாளிகையில் ஏமா தயவு செய்து யாரும் பேசாதீங்க. இரு இன்னும் 1 மணி நேரம் தான் கதை, யாரும் பேசக்கூடாது. தனி மாளிகையை கையை பிடித்து கொண்டு வந்து வீட்டுக்குள் விட்டு விட்டு தோட்டத்து வாயற்படியா வந்த நீங்கள் கட்ட பொண்டாட்டி எப்படி இருக்கிறா? ஒரு நாள் கூட எடுத்து பார்க்கலையா ஐயா? இப்படி செய்து விட்டு என்ன தனித்து விட்டு வந்து விட்டீர்களே, கட்ட பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டீங்களே, இது நியாயமா? இது நீதியா? இது தர்மமா? தங்களுக்கு ஏற்குமா? ஓ, என்னை பெற்ற என் தாய் தகப்பன் ஏற்படுத்தி வைத்தார்களே, எனக்கு சொந்த அத்தை மகள் அம்மான் மகள் அப்படின்னு திருமணம் செய்து வைத்தார்களே, அந்த கற்பகவல்லி நீதானா? ஐயா கற்பகவல்லி நந்தா. நீதான் என்னுடைய 10 மாத தங்கம் மஞ்சுளாவை அது காட்டி அது மூஜா சனினே, அது பேரா சனினே, அது கால சனினே, அது கல்ம சனினே, அது நாயே. பாபி, நான் யார்? என்னுடைய கணவர். நீ யார்? தங்களுக்கு மனைவி.
உனக்கும் எனக்கும் திருமணம் செய்து எவ்வளவு காலமாகின்றது? உனக்கும் எனக்கும் திருமணம் என்பது முடிந்தது 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. மாலையிட்ட கணவன் உன் அரண்மனை வந்ததுண்டா? இல்லைங்க. உன்னை பார்த்ததுண்டா? இல்லைங்க. உனக்கு இன்ப சுகம் கொடுத்ததுண்டா? இல்லைங்க. அப்ப நல்ல ஜாதி பெண்ணா என்ன செய்திருக்கணும்? என்ன செய்யணும்? தொட்டு தாலி கட்டிய கணவன் தன்னை பார்க்காத ஒரு கத்தினால் அதோட தாலி, இந்த தாலி அறுத்து மாரத்துல வச்சுட்டு எவனோ ஒரு மனிதனை பார்த்து இங்க வரலாமா? நீ என்ன தேடி வரலாமா? அப்படி தேடி வந்து வந்த இந்த அடுத்து அது உனக்கு உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? என்ன தேடி வந்தீங்க? பறவையில மரம் மட்டும் கிடைக்கல, சுருகு மாட்டி செத்து போயிருக்கணும், இல்ல பால்வாடி குச்சி செத்து போயிருக்கணும், இல்ல கண்ணு கட்டி தெருக்கட்டு போயிருக்கணும். என்ன தேடி வரலாமா? உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? ஐயா பேசி முடிச்சிட்டீங்களா? ஏமா கொஞ்சம் இருங்க. நீங்க அருமையா கதை பாக்குறீங்க, அருமையா கேட்கறீங்க. இவர் என்ன அடிச்சது பெருசு கிடையாது. இவர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் நியாயமான கேள்விதான். 3 வருஷமா ஆம்படியா வள்ளிய தாலியை கட்டி மரத்துல வச்சுட்டு எவனா ஒருத்தனை இழுத்துட்டு போக வேண்டியதானே? நல்ல கேள்வி கேட்டாரு. அது நம்ம நாட்டு பெண்கள் செய்வாளா? என்னைக்கா இருந்தாலும் ஆம்படியா வரட்டும் தான் எதிர்பார்ப்பாளே தவிர நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். சரி, அதை விடு. ஆனா என்ன தேடி வந்தியா வர வேண்டிய மரம் மட்டும் தான் சுருங்க பண்ணி சாக வேண்டியதானே? அவங்க கேட்ட கேள்வி வெறும் கேட்டேன். இல்லைன்னா கையில கட்டி கருத்துல இறங்க வேண்டியதானு கேட்கிறாரு. அது நியாயமான கேள்விதான். ஆனா இப்பதான் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். வேற ஒண்ணு கிடையாது. என்ன தேடி வந்திய? உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? உறவுகள் உனக்கு எனக்கு என்னடி உறவு? அம்மா ஏமா, நீங்களும் என்னை போல ஒரு பெண்ணு தான். இவர் கேட்கிறாரே உனக்கு எனக்கு என்ன உறவுன்னு. ஒரு தாய் தகப்பன் ஒரு பெண்ணை பெத்து எடுத்துட்டா அந்த பொண்ணை எவ்வளவு கட்டி கொடுக்க எம்மா கஷ்டப்படுறான் தெரியுமா? எம்மா ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்கம்மா. இவர் கேட்கிறார் உனக்கு எனக்கு உறவு என்னன்னு. அந்த உறவுக்கு காரணம் சொல்ற கேள்வியம்மா. ஐயா, நான் பிறந்தது மஞ்சுளா அப்படிப்பட்டோம். எங்க அப்பா பேர் மஞ்சுளா மகாராஜன், எங்க அம்மா பேர் மஞ்சுளாவதி. அம்மா, நான் பிறந்த 3வது மாதமே 3 மாச குழந்தையில என்னை 10 மாதம் 1 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய் என்னங்க எங்க அம்மா ஏதோ சன்னி வச்சு செத்துட்டாலும் நான் குழந்தை பிறந்த 3 மாச குழந்தையில. அப்ப நான் எம்மா தர்த்தம் பிடிச்சவ பாருங்க அம்மா. 3 மாச குழந்தையில ஜன்னி வச்சு செத்துட்டாளா என்னை பெற்ற தாய். அப்போ மறுபடியும் அம்மா எங்க அம்மா செத்துட்ட பிற்பாடு எங்க அப்பா தான் இந்த புட்டிப்பால் சொல்றாங்க, அந்த புட்டிப்பால் போட்டு வளர்த்தாரு. என்ன வளர்த்து என்ன ஆளாக்கி ஒரு 5 வயசு இருக்கு. எனக்கு விபரம் தெரியும். அப்படி விபரம் தெரியும் போது என்ன ஒரு நாள் தோல் மேல தூக்கி வச்சுக்கின்னு தெருவில் நடந்து வர. அப்படி நடந்து வரும்போது வழியில் வந்தவர் கேட்கிறாரு, மகாராஜா உங்க பொண்டாட்டி தான் செத்துட்டாங்களே, பிறந்திருக்கிறது பெண் குழந்தை தானே, நீ இன்னும் ஒரு கல்யாணம் செய்து கூடாதா அப்படின்னு வர வழியில் வந்தவர் கேட்டார். அதுக்கு எங்க அப்பா சொல்றாரு, ஐயா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தா நான் இன்னும் ஒரு கல்யாணம் செய்திருப்பேன். இது பிறந்தது பெண் குழந்தை, நான் இன்னும் ஒருத்தையை கொண்டுகிட்டு வந்தா இந்த குழந்தைக்கு மாற்றான் தாய் ஏற்படும், மாற்றான் தாய் கொடுமை ஏற்படும். என்ன சொல்றாரு? மாற்றான் தாய் கொடுமை ஏற்படும். அந்த கொடுமையை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு எங்க அப்பா. அப்ப எனக்கு நல்ல வேணும் தெரியும். அப்ப எங்க அப்பா எனக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிச்சு வாழ்ந்திருக்கார். மறுபடியும் கொஞ்ச நாள் போச்சு, வயசுக்கு வந்துட்டேன்.
வயசுக்கு வந்த உடனே மஞ்சள் தண்ணி சுத்துறாங்க. எனக்கு மஞ்சள் தண்ணி சுத்துற அன்னைக்கு ஒரு எம்மா இதை கேளாத ஒரு பெட்டி நிறைய நகை, இதை போடுற தோடு மாட்டு ஜிமிக்க இந்த அட்டிகை இந்த ஆரம் இது பூரா ஒரு சின்ன பெட்டி இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்க வர்க்கத்துல மஞ்சள் தண்ணி சுத்துறா புடவை கட்டி சுத்துவாங்களாம். எங்க அப்பா என்ன பண்ணாரு, எம்மா புடவை கட்டிக்கினேன் இந்த மந்த நகையை போட்டுக்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்பதான் கேட்கிறேன், அப்பா இது ஏதுப்பா இந்த நகை அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொல்றாரு எங்க அப்பா, எம்மாடி உன்னை 3 மாசம் குழந்தையில உன்னை விட்டுட்டு செத்துட்டாலே உங்க அம்மா, இது உங்க அம்மா போட்டிருந்த நகைமான்னு சொல்றாரு. நான் நகையெல்லாம் போட்டுக்கினேன், போட்டுக்கின அழகா பொம்பளைக்குன்னா போகணும், பூவும் போட்டு புடவை பூ தானே ஆசை, நகை போட்டுக்கினேன் நிக்கிறேன். அப்படி நிற்கும் போது அப்பா இங்க பாருங்கப்பா எப்படி இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா சொல்றாரு, அம்மா இன்னைக்கு நீ புடவை கட்டிக்கிறது நகையை போட்டு இருக்கும் போது உன்னை உத்து பார்த்தா உங்க அம்மா என் பக்கத்துல உட்காந்து நான் தாலி கட்டும் போது உன் தாய் என்ன அழகாய் இருந்தாலும் அதை விட நீ அழகாய் இருக்கிறம்மான்னு என்னை பெற்று என் அழகை ரசிச்சு சொல்றார். ஆனா அன்னைக்கு எம்மா பேச எம்மா நேரம் தான் ஒரு பெண்ணானவள் அழுவாத இருக்க முடியும். என்ன போச்சு மறுபடியும் மறுபடியும் எங்க அப்பா என்னை வளர்த்து ஆளாக்கி மஞ்சள் தண்ணி முடிச்சு போச்சு. மறுபடியும் உடனடியா பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு உடனடியா இவரை போய் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கம்மா. இவரை போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, ஏம்மா கற்பகம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம்மா அப்படின்றாரு. யாருப்பான்னு கேட்டேன். உன் சொந்த அத்தை மாமாம்மா, ரொம்ப அழகா இருப்பாருமா, உனக்கு கல்யாணம்னு சொல்லி கூடி சீக்கிரம் கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. பத்திரிக்கை அடிச்சு கொண்டுட்டு வந்து மணவரில் உட்கார வச்சு தாலி கட்டின பிற்பாடு அந்த ஐயர் சொல்றாரு, ஏம்மா கற்பகம் நீ போய் உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா அப்படின்னு சொன்னார். நான் ஓடி ஆம்படியா கட்டிக்கிற ஆசையில அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு ஓடி எங்க அப்பா காலில் விழுந்தேன். அம்மா அவர் சொல்றாரு, எங்க அப்பா என் மடி உன்னை நான் நெருப்பு மடியில் கட்டி வச்சிருந்தேன், உன்னை எவங்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டான், நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு போயிடுவோம்மா, நீ நல்லபடியா வாழணும்மான்னு சொல்லி அம்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போதே என்னை பெற்ற என் தகப்பன்னு நெஞ்சு அடைச்சு அங்கே உழுது செத்துட்டா. இன்னைக்கு உனக்கு எனக்கு என்னடி உறவுன்னு கேட்டிய, என்ன 3 மாசம் குழந்தையில விட்டுட்டு போனாலே என்ன பெத்த அந்த படுபாவி அவன் பக்கத்துல ஒரு ஜானி இடம் தேடி இருந்தா, இன்னைக்கு உனக்கு எனக்கும் உறவு இல்லையா? மசிகர் கட்டிய உனக்கு எனக்கு என்னடி உறவுன்னு இன்னைக்கு நடுத்தரில் ஏத்து போட்டு அடிக்கிற. ஏம்மா நான் ஒரே பொண்ணு பிறந்தவன், எனக்குன்னு ஒரு அக்கா, எனக்குன்னு ஒரு அண்ணன், எனக்கு ஒரு தம்பி இருந்தா அவன் கேப்பா இல்ல ஏயா என் அக்கால அடிக்கிற ஈத்து போட்டு சொல்லி என் கூட பொறுத்தவனா இருந்தா கேட்டிருப்பானே. அம்மா எனக்கு யாரும் இல்லம்மா, நான் ஒரே பொண்ணு தான் பிறந்தவன், என்னை கொண்டாந்து பள்ளத்துல தள்ளிட்டு என்னை விட்டுட்டு போய் செத்தானே அந்த படுபாவி. எங்க அம்மா செத்துட்டா இல்ல, என் கழுத்து வச்சு கொண்டு போட்டுட்டு அவங்க ஒரு கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா, அவங்க ஒருத்தர் தேடி போயிருந்தா இன்னைக்கு உனக்கு எனக்கும் உறவு இல்லையே. பேச முடியலம்மா, எப்படி பேச முடியும்? 8 நாளைக்கு ஒருத்தி அவங்க பெத்த மாமனார் மாமியார் போய் பவனை கூட்டிட்டு வந்தாவா, இல்லைன்னா கையில கட்டின கிடத்துல சாவு. அது இல்லைன்னா பட்டா மரத்துல மாட்டிக்காத, பட்டக்காரன் என்ன பிடிச்சுக்குவா, பொறும்போக்கு மரத்துல சாவு. ஒரு சொல்லா 2 சொல்லா
ஏன் பொண்ணா பிறக்கணும்மா? பொண்ணா பிறந்தா இப்படித்தான் அழுவணுமா? இதுதான் தலைவிதியா? உனக்கு வசப்பட்டு பேசிட்டேன்ல அம்மா. எந்த பெண்ணா இருந்தாலும் பேசுவா இல்லையா? நான் பேசிட்டேன்னு நினைக்காதீங்கம்மா. ஆனா இன்னும் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி தெரியுமா? என் வாழ்க்கையில இன்னைக்குத்தான் நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். அது என்ன தெரியுமா உங்களுக்கு? தாலி கட்டி கொண்டாண்டு வீட்டுல விட்டுட்டு தோட்டத்து வாசப்படியால போனவர் வரவே இல்லை. அன்னைக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அருகால பிடிச்சவன் நின்னவன் நிலக்காலா ஒரு கால் பெருசு வீங்கி போச்சு. நான் 3 நாளா வருவார். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை கெடுக்க வந்த நாயேன்னு சொல்லி என்னை தொட்டு அடித்தீர்களே ஐயா. இந்த கையை என்னைக்கு படும்னு எத்தனை நாள் கனவு கண்டிருப்பேன் சுவாமி. என்னை அடித்தாலும் பெரிதல்ல, என் மன்னவா உனக்கு எந்த அடித்த கரநோகும் என் கண்ணாலா என்னை என்னை அடித்தாலும் பெரிதல்ல, என் மன்னவா என்னை இந்த அடித்த கரன் நோகுமோ என் கண்ணாலா என்னை ஐயா. நீங்க என் வாழ்க்கை கெடுக்க வந்த நாயேன்னு தொட்டு அடிச்சிங்களே ஐயா. அதனால் இன்னைக்குதான் என் ஆம்படியா கையை என் மேல பட்டுதுன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனா என்னை அடித்த கை உனக்கு வலிக்குமோ என்று நான் வருத்தப்படுகிறேன் சுவாமி. நான் வருத்தப்படுகின்றேன் ஐயா. அமைச்சரே ஐயா, மாலையிட்ட நாள் முதல் இன்ப சுகம் கொடுக்காமல் அடுத்த பெண்ணோடு சுகபோகத்தை அனுபவித்த பாயினார். ஆனால் இந்த வாயிற்படி என் வாழ்க்கை கெடுக்க வந்த நாயேன்னு போட்டு அடிக்கிறேன். அப்ப கூட அவ என்ன சொல்லி அழுகுறா? அடித்தது பெரிதல்ல, அடித்த கணவனுடைய கரம் ஏதாகிலும் வலிக்கின்றதோ அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு ஒரே காரணம் அம்மி சாட்சியா அரசாணி கால் சாட்சியா தொட்டு தாலி கட்டிய தோஷம். இதை நினைத்தால் கண்ணே கற்பகம் சாமி, அது தானாக விட்டால் சபையாரும் என்பார்கள். தான் ஆடவில்லை என்றாலும் என் தசை துடிக்கின்றது. ஆனா உள்ளே இருக்கக்கூடிய தேவாவை நினைத்தால் அவ என்ன நினைப்பாளோ? கொஞ்சம் பொறு. கேட்டீங்களா? அம்மா நேரம் அருமையா பேசினாரு. கட்டின மனைவி அம்மி சாட்சியா ரசானிக்கா சாட்சியா தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி தெருவில் இருந்து அழுவுறா. ஆனா தான் ஆடாது விட்டாது தன் தசை துடிக்கின்றது. என்ன தொட்டு தாலி கட்ட ஒரு தோஷம். ஆனா அப்படி பொண்டாட்டின்னு பார்க்க போனா உள்ள இருக்கக்கூடிய தேவா என்ன நினைப்பாளோ? இப்போ உனக்கு 2 சிந்தனை வந்துருச்சு. ஒண்ணு பொண்டாட்டியா, இன்னொன்னு தேவாவா? இந்த 2 சிந்தனைக்கு காரணம் தெரியுமா? என்ன காரணம் ஐயா? இந்த நாடகத்தை ஏற்றி ஆசான் யாருன்னு கேட்டா விழுப்புரம் பக்கம் கொரத்தி வீரப்பதாசன் என்ற ஆசிரியர் தான் இந்த நாடகத்தை எழுதினாரு. இந்த இடத்துல ஒரு கருத்து வச்சு எழுதியிருக்காரு. இப்போ ஒரு 2 சிந்தனை. இவ்வளவு நேரம் ஒரு சிந்தனை, இன்னைக்கு 2 சிந்தனை. சொல்லு. அது என்ன காரணம் தெரியுமா? அந்த அம்மா கூப்பிடு.
யாரு என்னடி இது அப்படி இல்லை. என்னடி இப்ப உனக்கு 2 சிந்தனை. ஏய் சொல்லு. அது என்ன காரணம் தெரியுமா? சொல்லு. ஐயா, இவள் முக்கோர சக்கரா என் மன்னவ உங்களை அது முன்ன பின் இழுக்குதே என் கண்ணாவா இவள் முக்கோர சக்கரா. முக்கோண சங்கரம். ஆமா. எனக்கு தெரியாதா? 3 வருஷமா நீ எங்க வச்சிருந்த? அவெல்லாம் என்னமோட சக்கரம் கேளு. நீ கண்ணெடுத்துல கை விட்டு தலைவர நான் கேக்குறேன். முக்கோண சக்கரம் சொல்லிட்டு அவர் கண்ணெடுத்து கொடுக்க தடவுறாரு. ஒன்னும் புரியல. இன்னும் புரியல. எங்க இருக்குது? சக்கரை எங்க இருக்குது? அதானே. அம்மா நீங்க கையை 2 கீழே போடுங்க. புரியல. இன்னும் புரியல. இன்னும் புரியல. நான் சொல்லல, நாடகம் எழுதுற ஆசை வாத்தியாரே சொன்னாரு. எப்படி சொன்னாரு? இந்த முக்கோண சக்கரா அது முன்ன பின் இழுக்குதே என் கண்ணாவா இவள் முக்கோண சக்கரா. முக்கோண சக்கரத்தை தான் புதுசா பாத்துட்டு இருக்கிறான். ஏய் ஏன் சக்கரை ராசான சக்கரை என் மாமா 3 வருஷமா அச்சு போட்டு மட்டும் யா, மட்டும் யா, மட்டும் யா, மட்டும் யா. ஜிப்பி போடுறோம். 3 வருஷமா அச்சு போட்டு ஓடிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன வந்துட்டான். சக்கரை வந்துட்டான். சக்கரை எங்களுக்கு தெரியாது. என்ன பிடித்த தாசி அவ பின்னத்தை தன்னூரால் உன்னை இழுத்து கடித்தீடாங்க இவன் என்ன சொந்தமோ கொட்டு மோடு தாலி கட்டி கொண்டு வந்தாலோ ஓடி பையில அதான் இருக்கு வேலை. போய் பன்றி பாய் சொல்ல மாமா, நீ சொல்ல மாட்டேங்கியா? மாமா என்ன சொன்ன பாத்தா? கொட்டு மேல தாளத்தோடு தாலி கட்டி கொண்டு வந்தவளோ. ஒட்டு மேல தாளத்தோடு. ஆமா சரி. அவ தாலி கட்டிங்கிற வரை அவளை பேசுறான். அவளை என்னன்னு பாத்து. அவள் என்னன்னு கேளு. அவளை பாத்து. கேளு. ஏய், வாங்க. வாங்க. இப்ப கேட்கிறேன். என்னை தேடி எதுக்காக வந்தாய்? இந்த வார்த்தையை முதல்ல கேட்டு சொல்லிருக்கேன். ஏய், சொல்லு. சொல்றேன். உன்னை ஏன் தேடி வந்த தெரியுமா? ஆ. உன்னை பெற்றெடுத்தார்கள் ஒரு தாய் தந்தை. அந்த தேவடியா மக்கள் இந்த மாதிரி ஆளை எங்கன பாத்தீங்களா அம்மா? பெத்த தாய் தவப்ப தேவடியா மக்களாம். ஐயா கேளத்தி சானியா. இப்படி கேளுங்க. சொல்லு. இந்த 3 ஆண்டு காலமா உன்னை பார்க்காத ஏக்கத்தினா ஏக்கத்தினால் மகனே 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 செத்து போயிட்டாங்களா? சாவல. சாவல் எதுக்கு செல்பத்தை வச்சு? உங்க பேர்ல என் மகனை காணவில்லை என்று என்று பெத்த புள்ள மேல ஆசையா டேய், உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. ஆ, இன்னும் உயிர் போகல. ஆ. அங்க இருந்த பெரியவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா? பெத்த புள்ள வந்து ஆ. அம்மா அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பெத்த புள்ள கையால பால் ஊத்தனா அந்த உயிர் போயிடும்னு அங்க இருந்த பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. அதனால உன்னை பெற்ற தாய் தந்தைக்கு நீங்க வந்து உன் கையால பால் ஊத்தனா அவங்க செத்துருவாங்க, எடுத்து அடைக்கலை செய்திடலாம். இந்த செய்தியை சொல்லத்தான் உங்களை தேடி வந்து. பைத்தியக்காரி, யாரோ பெரிய மனுஷன் சொன்னா நான் வந்து பால் குத்தினால் தான் உயிர் போவோம், இல்லடா போவானா? நான் சொல்ல மாட்டேன். இங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடு. அந்த அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய பாலை நல்லா சூடா கொதிக்க 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 காய வச்சு அப்படி காய வச்சு கரண்டி எடுத்து 2 பேர் வாயில இந்த சுடப்பாட வாயில ஊத்தணும். உயிரை சூட்டால சொல்லாத போய் கேளுங்கம்மா கதையா எப்படிமா இருக்கு கதை? அப்படி சத்தனும் அந்த தேவடியா மக்களை 2 பாட கட்டாத எக்கச்சக்கமா செலவாயிடும். அதனால என் மஞ்சுளாவுக்கு நான் தங்கத்தால கோயில் கட்டுங்கிறேன். நல்லா தடி வாசி இப்படி வச்சு கட்டு. அப்பதான் சீக்கிரம் இடிக்க மாட்டான். சரிங்க. அதனால 2 பேரையும் பாட கட்டி சுடுகாட்டு தூக்கி வரையா? தூக்கி வந்தா எங்க சுடுகாட்டுக்கு உங்க அப்பா அம்மா ராஜாங்க நாட்டுக்கு அவங்கள அது மாதிரி சுடுகாட்டுக்கு பழுத்துக்கு ஒரு கட்டி தரத்தானி அப்படி செய்யக்கூடாதுங்க. சரி விடு. 2 பேரையும் ஒரே பாடியா மொட்டை பாட கட்டி நீ சுடுகாட்டுக்கு தூக்கி வந்தா நானும் என் மனது மஞ்சளாகும் கொல்லி வைப்பதற்கு சுடுகாட்டுக்கு குதிரை வண்டியில டிராப் பண்றது. அந்த செட்டு போன பணத்தை அப்படி சுடுகாட்டுக்கு நீ இட்டு வந்து வச்சுட்டா அவரும் பொண்டாட்டியும் அவரு அப்படியே குதிரை வண்டியில வந்து டிராப் பண்றாங்களாம். ஏன்
அந்த அவர் வந்து கொண்டு வச்சாதான் சொர்க்கு போய் சொல்லுவாங்களா? அந்த தைரியத்துல முடிச்சு வைக்க கூடாது. நீ வச்சாலே சொர்க்கு போய் சொல்லலாம். அந்த கந்தல் வந்து வைக்க கூடாது. நீ வை. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் தான் புள்ள. நீ புள்ளையா? அவங்க சம்பாதிச்சு போட்டு சாப்பாடு போட்டு வச்சிருப்பாரு. நீ அவன் அம்மா பேசுறான் உங்களுக்கு அவருக்கு என்ன உறவா? உறவா? நான் சொன்ன மாதிரி செய். சொன்ன மாதிரி செய். ஏமா நீங்களா இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்தீங்க. ஒரு ஆம்படியான எதிர்த்து பேசக்கூடாது கொண்டாட்டி இது இது முறைதான். ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை வந்துட்டா பேச வேண்டியதுதான் வரும். அப்ப உண்டுதானேம்மா. அதனால கொஞ்சம் எதிர்த்து பேச போறேன். நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. சரிதானேம்மா? பேசலாம் இல்ல? பேசலாம். என் மகனை ஒழிச்சு விடுவான். அதை நிறுத்த முடியாது. அதை நிறுத்த சொல்றேன். வர மண்மலை அருள்மிகு இவ்வளவு சிவாச்சா? ஆமா. சிவாச்சா இத பேச சொல்றேன். ஆமா. பெண்களுக்கு பெண்கள் சிவாசு உண்டுதான். இங்க வா. ஏந்து இங்க வாடா. உள்ள போ. நீ அங்க கூட வா. தப்பு என்ன பண்றது? இல்ல சாமி அங்க கூட இரு. அம்மா நான் பேசுறேன் இல்ல, என்கிட்ட தடுத்து பேச வேண்டிய நேரம் வந்தா பேசியே தீரணும். இப்ப நீங்க என்னங்க சொன்னீங்க? நான் வர முடியாது. நீ போ. வர முடியாது. போ. நீ வர முடியாதுன்னு சொன்னா, நீ வர முடியாதுன்னு சொன்னா நீ வராத. நானு இந்த இடத்த விட்டு போக முடியாது. வர முடியாது. நீ வராத நானும் போக முடியாது. அப்ப போக முடியாதுன்னா இன்னும் அத்தாச்சி சாட்சி கட்டின பொண்டாட்டிக்கு சாட்சி நம்ம வாழுது. நீ சாட்சி கேட்கிற சொல்லணுமா? என்ன நீ சாட்சி? சாட்சியா? அட என்ன ஒரு சாட்சியா, ரெண்டு சாட்சியா, அம்மி சாட்சியா, அரசாணிக்கால் சாட்சியா? 10 பேர் மத்தியில எத்தனை பத்திரிகை அடிச்சு எத்தனை ஊருக்கு கொடுத்து அது எத்தனை பேர் சாட்சி? அது மட்டுமா? தாடி சாட்சி. ஓ தாடி சாட்சி. அந்த அம்மா சொன்னாங்க பாரு, இந்த தாலி சாட்சி. அவன் எப்படி காமிக்கிறா பாரு. கள்ளக்குறிச்சியில கச்சியாபாளையம் ரோட்ல அந்த கம்பி இருப்பார். அந்த கம்பியில டோக்கன் எடுத்து காமிக்கிற மாதிரி காமிக்கிறாமா? டோக்கன் இல்ல பணம் வாங்க முடியுமா? அப்ப தாலி குடுத்து எங்க இருக்குது? ஓ ஜாகிட்டு உள்ள இருக்குதா? தாலி கொடுத்து தாலி கொடுத்து உனக்கு இருக்க தகராறு இன்னும் கத்திரிக்காய் கடையில கேக்குற மாதிரி கேக்குறாருமா. தாலி கொடுத்துடுறேன். இரு இரு இரு. உனக்கு தாலி வேண்டுமா? கொடு. கொடு. கொஞ்சம் பொறுங்க. உனக்கு தாலி தானே வேணும்? அன்னைக்கு 10 பேரை உட்கார வச்சு 10 பேர் மத்தியில அன்னைக்கு தாலி கட்டின இல்லையா? அந்த 10 பேரை கூட்டிங்கப்பா. உனக்கு எனக்கு சிக்கல் இருந்து சிக்கல் தீர்த்துக்கிறேன். எனக்கு போட்ட நகையில இருந்து எனக்கு கொடுத்த ஜாமான் செட்டில் இருந்து பீரோ கட்டில் இருந்து மொத்த நகையும் மொத்தம் 150 பவுன் மொத்த நகையும் அத்தனையும் என்கிட்ட கொடுத்துரு. எங்க அப்பா கொடுத்த நகை ஜாமான் செட்டு பூரா எடுத்து கொடுத்துரு. 10 பேரை வச்சு சிக்கல் தீர்த்துக்கின்னு உன் தாலியை கட்டி உன் கையில கொடுத்துட்டு என் தாய் வீட்டுக்கு நான் போறேன். எப்படியம்மா? 3 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் செய்யும்போது 10 பேர் 5 பேர் இப்ப செத்துட்டான். நான் செத்தவங்க எப்படி எழுப்பிட்டாங்க பஞ்சாயத்து பேசுவேன். போய் கேளு. உனக்கு 5 பாட்டு வாங்கி கொடுக்குறேன். உன் பொண்டாட்டி சாண்டா கூட கேளு. வரும் 5 பேரு. அந்த தேவையா பசங்க அவன் பக்கம் தான் பேசுறான். அப்ப பிரான்ச் வாங்கி கொடுன்னு சொல்லுங்க. எனக்கு கொடுத்தாலும் கேட்க மாட்டான். தாலி கொடுத்து தாலி கொடுத்து 10 பேர் எடுத்துவா. 5 பேர் செத்துட்டான். அதை பத்தி எனக்கு தெரியாது. செத்தவனை எழுப்பிட்டு அந்த பஞ்சாயத்து பேச முடியாது. நானும் தாலி கொடுக்க முடியாது. அப்ப நீ செத்துரு, நான் தாலி அறுத்துறேன். எப்படியம்மா? ஒரு நேரம் முடிஞ்சிருப்பாரு. நான் செத்ததான் நினைச்சு தாலி கொடுத்துறேன். ஓ செத்ததான் நினைச்சு தாலி நீ கொடுத்துறேன். செத்ததா
நினைச்சு நான் தாலி கொடுத்துருவாங்க. ஓ நீ செத்ததான் நினைச்சு தாலி கொடுத்துறது, நான் கொடுத்துதான் நினைச்சிட்டு போய் சார் போயிடுவேன். அப்புறம் அங்க மயில் குழு போகுங்க. ஆமா போறதுக்கு ஆமா ஆமா. இப்ப நம்ம மாளிகை வச்சிருப்போம் என்ன பண்ண சோமான் ஒன்ன போல ஆள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் மகளிர் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொம்பளை போலீஸ் வந்து ஜட்ஜை உருவிட்டு அப்படி நறுக்கணும். அப்படியே அங்க போற யாரோ சொல்வதா உண்மை, அங்க போனா பொம்பளை தான் வருவாங்க. குடும்பம் கட்டு கொடுத்தோம். டிவியில பாக்குறீங்க, சொல்லுங்க. நான் வர முடியாது. போ வர முடியாது. நீ வராத, என் உயிரே போனாலும் போக முடியாது. சாட்சி சாட்சி தாலி தாலி கொடுத்துரு. தாலி கொடுத்துரு. 10 பேர் எடுத்துக்கலாம். 5 பேர் சேர்த்துக்கலாம். அதை பத்தி தெரியாது. சேர்த்தவங்க எடுக்க முடியாது. நான் தாலி கொடுக்க முடியாது. சரி கால சுத்துல பாம்பு கடிக்காது போகுது போலுக்கு. சரி அப்படி இன்னொரு நாள் வர வேண்டுமானா அது ஒரு கலை. என் மனைவி மஞ்சுளா. ஓம் பொண்டாட்டி மஞ்சுளா. மஞ்சு மஞ்சு. அந்த பையன் சொல்ற மாதிரி என் குஞ்சு டேய் நீ சென்று என் மனைவி மஞ்சள் ஆயிடும். நீ போயிட்டு அக்கா வணக்கம். யார் சொல்றது? நீ தாண்டி என்ன வச்சு அம்மா அங்க ஓத்தாவா சரி முடி விட பாத்துக்கணும். எங்க அம்மா சொல்லு அக்கா வணக்கம். யார் சொல்றது? சொல்லு இப்பவா சொல்லுடி. சரிங்க அக்கா வணக்கம். அப்படி நீ வணக்கம் இட்டாய் என் மஞ்சுளா சும்மா காலால் ஈழக்கூடிய வேலையை உன் கையால செய்யணும். அப்படி செய்து அவ சம்மதப்பட்டு மாமா உங்கள் மாமன் மாமிக்கு உயிர் போகும் தருவாயில் இருப்பதா? உங்கள் மாமன் மாமிக்கு ஏன் மாமன் மாமி சொல்ல முடியுமா? பின்ன ஐயோ தாம்பல் தட்டுல நின்று பாத பூசிட்டு பண்ணினீங்க. உனக்கு மனங்கள் நக்குலா? ஐயா நீ சொல்றது நக்குலா? உங்களுடைய கணவரை உங்களுடைய கணவரை ஏன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லாத உலகம் ஏத்துக்குமா? முகூர்த்தம் தவறாது இல்ல தாலி கட்டினேன். அப்ப தாலி கொடுத்துரு. 10 பேர் இட்டு 5 பேர் சேர்த்து. அதை பத்தி எனக்கு செத்த முடியாது. நானும் தாலி கொடுக்க முடியாது. பால் குத்துவதற்கு அடி பையங்கள் அப்படி சொல்லி அவ சம்மதப்பட்டு போய் வா மாமா. அவ சொன்னாதான் வருவேன். சரி உங்களுக்கு கதை புரிஞ்சு போச்சாமா? எனக்கு இனிமேல் உனக்கு வேலை இல்லை. நீ போ போட்டி நீ போ. இப்ப போட்டு மாட்டு நாம எவ்வளவு பேசாலும் இவர் வரமாட்டார். அந்த அம்மா சொன்னா வருவேன்னு சொல்லிட்டாரு. ஒரே எந்த எந்த சுவிட்ச் போட்டா எந்த லைட் எரியுன்னு இப்பதான் புரியுது. இப்ப நீங்களா நினைப்பீங்க அந்த அம்மா காலில் போய் பூபதி அந்த அம்மா காலில் விழுந்து என் கணவரை அழைத்து போவதால் நாம் என்ன கெட்டு போறோம். ஆமாயம்மா. அது மட்டும் இல்லப்பா, இப்ப பொம்பளைங்க சொல்லுவாங்க சண்டை போடும் போது சண்டை போடுறாங்கன்னா அடி போடி தெரியும் பத்தினியா இருந்தா தாசிய தெருவுல கூட குடும்பம் செய்யலாம். குடும்பம் செய்யலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆமா. அது மட்டும் இல்ல, குண்டு மணி குப்பையில கிடந்தா நேரமா மாறிடும். இல்ல மாறாதேம்மா. அந்த மாதிரி அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு எல்லாம் வீட்டுக்காரர் அடித்து போய்மா வீட்டுக்காரர் அப்படின்னு கேட்கறத நம்ம என்ன கெட்டுட போறோம். உள்ளு மேல சேலையை போட்டா நம்ம பொறுமையில மெல்ல மெல்லதான் எடுக்கணும். நம்ம காரியை சாய்வதற்கு அந்த கைத கால புடிச்சுதான் ஆகணும். இவனுக்கு தகுந்த மாசம் அந்த கழுத காலன்றான் பாரியம்மா. ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி எப்படி? இப்ப நம்ம சங்கராபுரத்துக்கு மார்க்கெட்டுக்கு போறோம். சரி, நடந்தே போறோம். நடந்தே போனா நம்ம கால் பொடி சுடும். ஆமா. நேரம் ஒரு செருப்பு கடைக்கு போறோம். ஆமா. செருப்பு கடைக்கு போனா கண்ணாடியில வச்சிருப்பாங்க செருப்பு. ஆமா ஆமா ஆமா. அங்க போ ஒரு சதை செருப்பு கேட்டா 500 ரூபாய் சொல்லுவோம். ஆமா ஆமா. அத வாங்கி நம்ம போட்டுக்கிறோம். 500 ரூபாய் செருப்பு வாங்கி கால்ல மாட்டிக்கிறோம். ஆமா. நடந்து போறோம். சித்திரை மாசம் வெயில் அடிக்குது. நேரம் ஒரு துணி கடைக்கு போறோம். ஒரு 50 ரூபாய் கொடுத்து துண்டு வாங்கி தலையில மாட்டிக்கிறோம். தலையில போட்டுக்கிறோம். நேரம் வீட்டுக்கு வரோம். அந்த 500 ரூபாய் செருப்பு வாசலுக்கு முன்னாடியே விட்டுறோம். விட்டுறோம். 50 ரூபாய் துண்டு உள்ள எட்டு போறோம். மடிச்சு பொட்டி வைக்கிறோம், இல்ல கொடிகளை காய வைக்கிறோம். ஏமா அந்த 50 ரூபாய் துண்டு பட்டு துண்டு, அந்த 50 ரூபாய் பட்டு துண்டு நீ அந்த 500 ரூபாய் செருப்பு அந்த காசு, அந்த 500 ரூபாய் செருப்பு கூட ஒரு காதாங்க செருப்பு ஒரு துண்டு. ஐயா இவன் பேசுறான், இவன் பேசுறான். என் மஞ்சுளா பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. என் மஞ்சுளாவை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? என் மஞ்சுளா பெருமை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? என்ன போல எவன் ஒருத்தன் குஞ்சா வச்சுங்கிறானோ அவனுக்கு தெரியுதா அவன் பெருமை. உனக்கு
பூரா வச்சுல சிரிக்காதவங்களாம் வச்சுக்கிறாங்க. அதான் போனமா பீத்துனமா போனமா பீத்துனமா வாய துவச்சமானு வந்துடணும். ஆமா ஐயா இருந்தா எல்லாம் கூட வந்துடலாம். அது லட்டு ஜாங்கிரி இருந்தா அது தரலாம். அம்மா லட்டு அது ஐயா 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 யாரோ ஆனா அந்த பெருமென்ட் வேற இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. பெருமென்ட் அவங்க வந்து வேற செய்யக்கூடாது. ஐ குப்பி பாரு பாரு குப்பி சேல் போடு இருமா உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான். நாளைக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் நேரம் முடிச்சு அக்கா அப்படியே நெருப்பு எடுத்து போட்டு அக்கா அக்கா நான் கூட அப்படி ஓட்டிங்கன்னா பண்ணா அக்கான்ற அக்கா ஆதாரமான உங்கள் பாதார இந்த அருமையால் போற்றினே ரம்மணி என்னை ஆதரித்தார் கூறின ஒரு பெண்மணி அக்கா என்னடி வணக்கங்க. வணக்கம் நல்லாரு நல்லாரு ஏன் கோமா பேசுறீங்க? ஏன் கோமா பேசுறேன்? ஆமா. ஏண்டி என்னை இப்ப நானும் ஒரு பெண்ணு தானே? ஆமா. உன்னை போல நானும் ஒரு பெண்ணு தானே? ஆமா. என்னை போல நீ ஒரு பெண்ணு தானே? ஆமா. என்னை பார்த்து நீ ஏண்டி என்ன தாசின்னு கேட்ட? ஓ அந்த கோவம். அந்த கோவம் எனக்கு. அக்கா உன்னை ஏன் தாசின்னு கேட்டேன்? உன்னை ஏன் தாசின்னு கேட்டேன்? இல்லக்கா இப்போ காரணத்தை சொல்லு. உன்னை ஏன் தாசின்னு கேட்டேன் தெரியுமா? பாரு எத்தனை நாடு இப்ப தாசினி கேட்ட தெரியுமா? தாசி கேட்ட தெரியுமா? அதுக்கே எத்தனை நாடு தாசி தாசி சொல்லிட்டா பாரு. காரணத்தை சொல்றீங்க என்ன அப்படி தலையாடுறீங்க? என்ன ஊன்றீங்க? எப்படி என்ன அப்படியே என்ன பார்த்து எப்படி இருக்குது? அவன் 3 வருஷமா நான் அப்படியே வச்சு நான் சோறு போட்டு வச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து அப்படியே மாப்பிள்ளை மைக்கு கூட்டு போட பாக்குறேன். நீங்க ஊன்றீங்க அப்படி என்ன? ஓ நான் என்ன ஆனந்த மீட்டு வந்தனா ஆம்பளை வந்தனா கோயில் வந்தனா நான் சொன்னேன். ஓ என்ன என்ன அப்படி கடிச்சு போட்டுறீங்க? என்ன பெருமை அவங்களுக்கு தெரியாது. நீ நான் என்ன சொல்றேன், உன்னை ஏன் தாசின்னு கேட்டேன் சொல்லு. உடைய கணவரை ஆமா மாயற்படி 60 கால் தாண்டாத வச்சிருக்கேன். என்ன மாதிரி ஒரு நாள் வச்சுக்க முடியாது. வர வழியில சொன்னாங்க அந்த அம்மா சாந்த சேவை யாரு சொன்னாலும் கேட்க மாட்டார். ஆமா அந்த மஞ்சுளா அம்மா என்ன சொல்றாங்களோ அததான் கேட்பாங்கன்னு வர வழியில பேசினாங்க. அம்மா ருச்சி கொடுத்து வச்சிருக்கலாம். அக்கா ஒரு காரணம் தெரியுமா? சொல்லு. உன்னுடைய மாமனார் மாமியார் இந்த ஜெயபுரி பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய உன்னுடைய மாமனார் மாமியார் அவங்க உயிர் கூத்தாடி கொண்டிருக்கு. எதுக்கு மிஸ்ஸாவா கிடைத்தாங்கல்ல? அப்ப அங்க இருந்து பெரியவங்க என்ன சொன்னாங்க, பெத்த புள்ள வந்து பால் ஊத்துனா உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப நீ வாசப்படி தாண்டாத வச்சிருக்கிற வாம்பியா? ஆமா. உன்னை தாசின்னு கேட்டாதான் பாரு சொல்லு. உனக்கு கோவம் வரும். உங்க வீட்டுக்கு போய் சொல்லுவேன், எனக்கு தண்டனை கொடுக்க அனுப்புவாரு. இந்த செய்தியை சொல்லதான் கூப்பிட்டேன். ஆமா. அதனால சரி பாருங்க, நீ உங்க வீட்டுக்காரர் தனியா அனுப்பாத. சரி அவரை கூட்டிக்கினே வந்து அவங்களுக்கு பால் ஊத்திட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க உயிர் போயிடும். நாங்க இருக்கிறவங்க எடுத்து அடைக்கலை செய்திருவோம். அவர் வரமாட்டேன்னு சொன்னாலும் சரிதான். நீ ஏன் இந்த வாடகை வீட்டுல இருக்கணும்? வாடகை வீடு இந்த அம்மா இருக்கு. நீ அவங்க செத்துட்டாங்கன்னா இந்த நாட்டுக்கு அவர் ராஜா, இந்த நாட்டுக்கு நீ ராணி. நீ போட கோணி போட நோனி நீ போட நீ. அதனால அவர் போக மாட்டேன்னு சொன்னாலும் நீ போய் உங்க அப்பா அம்மாவுக்கு பால் ஊத்திட்டு வாங்க. அப்பதான் நாட்டுக்கு நீ ராஜாவா ஆகுங்க, நான் ராணி ஆக முடியும். சொல்லி அனுப்புங்க. ஆமா சொல்லு. சரி போ. அவன் ஓஞ்சாதான் நான் ராணி ஆக முடியும். மாமா மஞ்சு என் மாமா அடிய கண்டு என்ன அடிய வாழ்வு. ஐயோ யாரவன்? என்னடி? யாரவன்? என் மனைவி. என் மனைவி. அப்ப நான் யாரு? நான் யாருன்னு கேட்டேன். அவதான் மனைவி. அப்ப நான் யாரு? நீதான் மனைவி. நீதான் மனைவி. நீதான் அருமையான ஆள். ஆனா காலைல எழுந்து இந்த தெருப்பக்கம் போட போறேன். தொட்ட போட்ட ரெடியா இருக்கும். நீங்க போய் எடுத்து போனா யாரு இருக்கிறா என்ன போல பூஜை வச்சுக்கிற கம்முக்கிறா கம்முக்கு நம்ம என்ன போடுறது? வெளியே சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. கம்முக்கு யாரும் இருக்கிறாங்க. கம்முன்னு தான் இருக்கிறவங்களாம் வச்சிடல. ஏன் மாமா? மஞ்சு நாங்க உங்க அப்பா அம்மாவுக்கு ஆமா அந்த பால் குத்து போ.
பால் குத்தும் போது உயிர் பண்ண ஊட்டி பிடிச்சி சாப்பிடும். ஐயோ, அதானே இப்ப ஏன் ஊட்டி பிடிச்சிட்டு அவ கூட போறான்னு பாக்குறியா? அப்படி அல்ல, என் தாய் தந்தை உயிரோடு இருப்பதால் இந்த நாட்டுக்கு ராஜா ராணி ஆக முடியும். ஆமா, ஆனா பால் குத்துற மாதிரி ஊட்டி பிடிச்சி நான் சாவடிச்சிட்டு நான் ராஜா, நீ ராணி. ரைட்டு. ஆனா பால் குத்துவே குத்த மாட்டே தெரியாது. தெரியாது. அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்க சாவத்தை கூட விட்டுரு, அது கூட எனக்கு முக்கியம் கிடையாது. அவ போட்டுன்னு மினுக்குறா பாரு, அவ குளுக்குறா பாரு, அவ தழுக்குறா பாரு, அவ போட்டுன்னு ஆட்டுறா பாரு, அந்த மொத்த நகையே எனக்கு வேணும். அது அவங்க அம்மா வீடு போட்டது. அவங்க அம்மா வீடு, அவங்க அம்மா வீடு, அவங்க அம்மா வீட்டுல போட்டது அங்கே அவகிட்ட இருக்கு. நான் 3 வருஷமா அவகிட்ட இருக்கு. அந்த நகை கட்ட வச்சு அவங்க அம்மா வீட்டு அவ போட்டுங்கிறாளே புடவை, அவ கட்டிங்கிறாளே புடவை, அத மாதிரி ஒரு புடவை வாங்கி கொடுக்க உனக்கு ஒர்க் இருக்குதா? இன்னைக்கு வந்து அவங்க அம்மா 3 வருஷமா 9 வருஷம் எனக்கு என்ன புண்ணியம்? 9 வருஷமா ஒரு புடவை 3 வருஷமா மொத்தமும் வரணும். போட்டு மினுக்கிறாப்பா இந்த நகை போடா வேணும், கட்டிங்கிற பட்டு போட வேணும், அதுதான் போடும். என்ன ஜோரா பரவாயில்ல மாப்பிள்ள மாதிரி இந்த மாதிரி போனா அவ சும்மா விடுவாளா? பாரு இங்க போட்டுங்கிற பாரு, மொத்த ஆடை ஆபரணம் அன்னைக்கு மொத்தத்தையும் காய்ட்டு மொத்தத்தை ஓ நான் சம்பாதிச்சு நான் போட்டு வச்சுக்கிறதா இவரு காட்டு போட்டு போறாரு பாரு. சரி பூரா புடிங்க விடு, அது போய் நான் இந்த மாதிரி போனா எவதான் மயங்க மாட்டான். மாப்பிள்ள மாதிரி போனா இப்பதான் அழகா லட்சணமா இருக்க. இப்பதான் அழகா ஜெமினி கணேஷ் வங்கி வைக்கிறாரு பாரு. என்ன அதுவாரு இதுக்கே போதுமே, அவன் மயங்கி பின்னாடியே வந்துருவா. இது மாதிரி போனா அவன் சும்மா விடுவாள். அவனா இப்படி போக கூடாது, இப்படி போக கூடாது, இந்த மாதிரி போகணும். சும்மா அப்படி ஸ்டைல் பாருப்ப அரியா பசங்க அவன் ஒதுக்குது, அந்த மாதிரி ஒதுக்குறது பாரு. ஆமா ஆமா ஒதுக்கு அப்படி ஒங்கி வங்கி வை. அப்படி போ. இப்பதான் லட்சணமா இருக்க. இப்படியே போ. போன சாக மாட்டா புடிங்கிட்டு வந்துடலாம் போல. ஆமா மொத்தத்தையா பாரு. சரி வாங்கிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். சரி போயிடும். ஆமா அந்த போட்டுங்கிறாளே நாக்க அது என் மஞ்சு. என்ன மஞ்சு? ஆமா இதுக்கு மட்டும் வருவா மஞ்சுன்னு. அவன் எப்படி போட்டு மினுக்கிறா பாரு. இது எதுக்கு போட்டு வச்சுக்கிறேன்? போற வாங்கி வர போடி. போ மொத்தத்துக்கு முடியும். பட்டு பட்டுன்னு வழி. என்ன கோலம் இது? வழி விட்டுருமா, அதுக்கு வண்டி வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. பார்த்து போமா, நீ தள்ளி போ. அவங்க போறவங்க நேரத்தோட போறாங்க, விடுங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் நேரம் இருங்க. என்ன போலாமா? உட்காரு உட்காரு தம்பி உட்காரு. போகலாமே போகலாம். சிரியா சிரியா சிரியா
என்னடி வம்பா போச்சு நீ சிரிக்கணும் இதே இடத்துல போய் சிரிப்பாங்க பொம்னாட்டியா நான் யாரு ஆம்படியா தான் நீ யாரு பொண்டாட்டி தான் அப்ப எப்படி இருக்கணும் இது ஒரு ஆம்பியா முன்னாடி போனா எவ்வளவு சந்தோஷம் ஏமா நீங்க மூடியா வச்சு நீ மழை எங்க சிரிச்சு குடும்பம் பண்ணிருந்த இப்ப நான் வந்து சிரிச்சா யாருக்கும் போயிட்டு சிரிடி யாரு ஆமா பொண்ணா பிறந்தா இருமா ஏமா பொண்ணா பிறந்தா 3 வகை இதா நீ கேட்கணும் பெண்ணா பிறந்துட்டா 3 வகை ராத்திரி பூரா நாடகம் பாக்கிறதுக்கு படிச்சுக்கிறேன் ஆமா அப்ப 3 வகை பெண்களுக்கு ஆமா அது என்ன 3 வகைன்னு சொன்னா ஆ. சாப்பாட்டுல தாயை போல் இருக்கணும் பெற்ற தாயை போல் ஆமா ஒண்ணு சாப்பாடு போட்டு வச்சா ஆ பெத்த தாய் எப்படி புள்ளைக்கு ஊட்டி விடுறாளோ ஆ. ஆம்படியா எங்கடா புடிச்சிட்டு படுத்துட்டா கூட சரி. ஆமா. அவன் தூக்கி வந்து உட்கார வச்சு மடி மேல வச்சுக்கின்னு சோத்த கணத்துல போட்டு அவனுக்கு சோத்த ஊட்டி விடணுமா பெத்த தாய் எப்படி ஊட்டி விடுறான் அப்பதான் மறுநாள் வேலைக்கு போவோம் ஆமா ஏர் ஓயிட்டு வந்து அசதியா படுத்துருவான் சோறு வெந்துட்டு இருக்கும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் வந்துட்டுங்க ஒரு நிமிஷம் இருங்க படுத்து தூக்கிடுவான் அதுக்குள்ள அப்ப தூக்கிட்டாலும் தூக்கி மடி மேல வச்சு சோத்த போட்டு கிண்ணத்துல ஊத்தி பிசைஞ்சு ஆம்படியா ஊட்டி விடணும் ஒன்று பெற்ற தாயை போல் இருக்கணும் ஒண்ணு ஆனா ஆ எங்கன்னா ஊருக்கு கிளம்பி போறாருன்னா 2 மந்திரி மாதிரி இருக்கணும் மந்திரி மாதிரி தெரிஞ்சு சொல்லணும் எப்படி ஏங்க டவுனுக்கு போறீங்களா ஆ. போன வேலை முடிஞ்சாலும் முடியாத போனாலும் பொய்தோட வீட்டை வந்து சேருங்க மழையும் காத்துமா இருக்கும் பொய்தோட வீட்டை வந்து சேருங்கன்னு மந்திரி மாதிரி தந்திர சொல்லி அனுப்பணும் 2 ஆ ஆனா படுக்கையில மட்டும்தான் ஆம்படியாங்கிட்ட தாசி மாதிரி இருக்கணுமா சரி அவ விருப்பப்படி அப்பதான் வேற ஒருத்தர் சிந்தனை வராது நீ தெருவுல போகும்போது இப்ப சிரின்னு சொல்லுவேன் நீ நான் ஒண்ணு பார்த்தா சிரிப்பேன் ஆனா அவன் எதிர்க்கு வரவன் இந்த பொண்ணு நம்மளை பார்த்தா சிரிக்கிறான்னு நீ இல்லாத நேரத்துல அவன் என்கிட்ட குழைய வருவான் இது தேவையா அது இருக்கட்டும் நீ இப்ப சிரி இது ஏற்கனவே சிரிச்சு குடும்பம் பண்ணது இது வந்து அன்பா கூட்டி பேசுனா பரவாயில்ல நீ சிரியாண்டினா இது எக்கச்சக்கமான இடத்துல சிரிச்சு குடும்பம் பண்ணது அது எதுக்கு அஞ்சாது ரேடியா வர மோசம் பண்ணுது இந்த மாதிரி கீழே வைக்கணும் ரேடியாவை நிறுத்த சொல்லணும் பொய்தோட அது ஒரு எம்மா நாடகத்தை போயினே இருக்கணும் நாடகம் நிறுத்தக்கூடாது இரு மல்லாக்குது போயேன் நீ ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல அவசியம் இல்லம்மா நேரத்துல இருந்து பெரிய சங்கடமா இருக்கு போலாமா போகலாம் அடி மாறு கண்ணே மாறு போகலாம் பின்னால எவனை பாக்குறேன் அதோ எவனை நீ பாக்குற எவனை பாக்குற எவனை பாக்குற எவனை நீ பாக்குற அக்குறும்பா இல்லம்மா பின்னாடி வந்த பின்னாடி எவனை பார்க்கணும் கேக்குறாங்க நான் முன்னால போறேன் பின்னால எவனை பாக்குற என்னங்க இது பேச்சு அப்ப யாருமே பாக்கலன்னு சொன்னா நீ முன்னால போ நான் பின்னால வரேன் நட சரி நடந்திடுவேன் உங்கள் முன்னாலே நடந்திடுவேன் உங்கள் முன்னாலே இவன் பெரிய ஜமீன்தார் விட்டு பொண்ணு இவன் முன்னால போவான் நான் என்ன பின்னால பூசா தூக்குறேன்னா எப்படி இருக்காதா சொல்லமா பொண்ணு போனா கடிக்கிட்டு பின்னாடி வந்தா ஒதுக்கிட்டு கடிக்கிட்டு நாய் ஒதுக்கிட்டு கைவதி பாருங்க இவர் தானே பின்னே போறேன்னு கேட்டாரு ஐயா நீ பெரிய கிளம்பி பொண்ணு முன்னால போவா கை பேத்து போறான் எங்க பின்னாடி வந்தாதான் அவனை பாக்குறேன்ற முன்னாடி போக சொன்னது நீதான் முன்னாடி போன ஜமீன்தார் விட்டு பொண்ணா உனக்கு பூஜா தூக்குறான்ற அப்ப எப்படி வரணும் எப்படி வரணும் ஆம்படியா கையை பிடிச்சி வரணும் 3 வருஷமா சேவல் போட்டு நகை நட்டு எடுத்து புடவை கொடுத்து வச்சிருந்தா பாரு அப்படி இல்ல ஆம்படியா கையை பிடிச்சு வரணும் ரைட்டு நீ இத்தனை நாளா என்கிட்ட அன்பா இருக்கிறன்னு சொன்னா அச்சம் இல்லாத உன் கையை பிடிக்கலாம் நீ வேற ஒருத்தவங்க மேல சிந்தனையா இருக்கிற நான் கையை பிடிச்சா அந்த மனம் ஏத்துக்குமா கையை பிடிடி கையை பிடி சரி பிடிச்சுன்னா பிடிக்கிறேன் கை வெட்டி ஒரு வெட்டி ஒரு 2 துண்டு
ஏய் சொல்லுங்க. கையை சொல்லலாமா? கையை சொல்லலாமா? ஐயா சொல்லலாமா? எங்க நீ தான் கையை பிடிச்சி என் மஞ்சுளா தோட்டக்காரன் இந்த மூஜை சனி சொல்லலாமா? யார் சொல்லு? நம்ம குடும்பத்துக்கு பார்த்து போலாம். மூணு சரிவா? ஏய், உன் வீட்டுக்கு வந்துட்டான். கை கால சுத்தம் செருப்புல வருவேன். இங்க போய் தண்ணி எடுத்துக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா. உன் வீட்டு உள்ள வர்றதுக்கு நீ ஏன் உன் காலை கழுவணும்? ஏ பைத்தியக்காரி, ஸ்ரீதேவி மஞ்சுளா வீட்டுல நான் இருந்தேன். ஸ்ரீதேவி மஞ்சுளா வீட்டு நான் இருந்தேன். இப்ப இந்த மூஜை வீட்டுக்கு வந்துக்கிறேன். பேருமா இரு, நான் என்ன சொல்றேன், நீ இருப்பா, நீ காலை கழுவிட்டு வர்றதே நெல்லு. போய் வாடி. எப்படி கேளு, மூதியாவிய கழுவிட்டு ஸ்ரீதேவியா என் வீட்டுக்கு நீ வரணும் நான் நினைச்சுக்கிறேன். ஏய், என் கை கால சுத்துறேன்னு தண்ணி எடுத்துக்கலாம். போ. முருகா, ஏமா டீ வாங்கி சொல்லி என்ன பண்ண வர? அப்பா இதான் டீ கடை இருக்கு போலுங்க. நீனா போயிடுச்சா? சரி நீ இப்போ வாங்கி நட, நான் தான் காசு போகணும். சரி போங்க. நீ போய் இருமா இருமா இருமா. முருகா, முருகா, நாரதர் சொன்னார், நாரதர் சொன்னா உங்க வீட்டுக்காரர் வந்துருவாருமா. வந்துருவாரு. 48 நாள் கருதா இருந்தா முருகா இதை கருப்பு சேர்த்து எப்ப கூட கருப்பு சேர்த்து. ஏய் கருப்பு சேர்த்து அங்கே விலகி எழுதி பண்றா, விலகி எழுதி பண்றா. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. முருகா, திருச்செந்தூர்வாடி வேலவா உந்தன் சேவை வரந்தரவா, திருச்செந்தூர்வாடி வேலவா, திருச்செந்தூர்வாடி வேலவா உந்தன் சேவை வரந்தரவா, திருச்செந்தூர்வாடி வேலவா. ஐயா சரவண்ண போய் எண்ணு அரிசி சுவாயவதரித்தாய். ஐயா சரவண்ண போய் எண்ணு, ஐயா சரவண்ண போய் எண்ணு அரிசி சுவாயவதரித்தாய். ஐயா சரவண்ண போய் எண்ணு. பார்வதி உந்தன் தாயார், பார்வதி உந்தன் தாயார் கொண்டவாறு மனம் மகிழ்ந்தார். சொன்னார் 48 நாள் பூஜை செய்த உங்க வீட்டுக்காரர் வந்துருவாமா, வந்துருவாரு. அப்படி சொன்னார். அது மாதிரி வந்துட்டார். முருகா, இனிமே தாசி வீட்டுக்கு போகாமல் என்னோடு இருந்து வாழ்க்கை செய்வதற்கு எனக்கு அருள்புரிய வேண்டும் கண்டா, அருள்புரிய வேண்டும் கடவுளே, அருள்புரிய வேண்டும். இந்த மாதிரி மனமாற தட்டி விடுறிய எனக்கு தெரியும். என்ன போய் தண்ணி எடுத்துக்கலாம்னு சொன்னா உள்ள போனவன் இவ்வளவு நேரம் என்ன செய்த? நீ போயிட்டு எங்க ஆம்பளை வந்துட்டான், நீ 3 வருஷமா நான் இல்லாத நேரத்துல நீ வச்சிருந்த கல்ல குடிச்ச, அவன் காலில் விழுந்து ஆம்பளை வந்துட்டானு தோட்டத்து வாங்கி குடிப்போமான்னு போதுக்கு இம்மன் நேரம் ஆச்சா? ஆடி மாறி அத்த தாய இது எப்படி இது பாருங்கம்மா. ஏன்னு கேட்டா, நாம ஒரு குற்றம் செய்தா மத்தவங்களும் இப்படி செய்வாங்கன்னு அப்படி ஒரு நினைப்பு இருக்குமோ? அப்ப உள்ள போனவன் என்ன செய்த? அப்படி கேளு. உள்ள போறோம் என்னடி பண்ணனு கேளு. ஐயா, இவ்வளவு நேரம் பாருங்க, சொல்லு. அந்த முருகப்பெருமானை பூஜை செய்துட்டு வந்தேன். முருகனா? ஆமா. அவன் யாரு? கடவுள். அவனுக்கு ஏன் வீட்டுல என்ன வேலை? என் வீட்டுல அவனுக்கு என்ன வேலை? ஐயா, என் வீட்டுல கடகால எடுத்தனா, இல்ல காங்கிரீட் போட்டனா, இல்ல சுண்ணம் வச்சனா, இல்ல கரண்ட் பில் வரி கட்டனா, முருகனுக்கு என் வீட்டுல இன்னாடி வேலை? அந்த மாதிரி ஆளை எங்கன்னா ஒரு ஆளை பார்த்திருப்பீங்களா? அம்மா என்னம்மா பண்ணுவோம்? அவனுக்கு என்ன வேலை? ஏங்க, நான் தான் வச்சு பூஜை செஞ்சேன். யாரு? முருகனை. அந்த முருகப்பெருமாவுடைய அருளை இல்லைன்னு சொன்னா என் வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆமா. ஹலோ சாந்தசீலா, உன்னுடைய மனைவி கற்பகம் எனக்கு ஒரு அழுதுட்டு இருக்கா, நீ போட சொல்லிட்டு எனக்கு செல்போன் பேசுறேன். காலியா காதியா
கடவுள் உன்கிட்ட போ நான் பேசுவான் கலெக்டர் பேசுறா ஏய் அவனுக்கு என்னடி வேலை அவனுக்கு 2 பொண்டாட்டிக்குது யாரு வள்ளி தேவன் ஆமா. அங்க போவானுக்கு என்ன வேலை யாரு அப்ப நான் இச்சவாயினா மாறாடா என்னடி பண்ணுவா 2 பொண்டாட்டி விட்டுட்டு ஏங்கட்ட வந்துட்டானா அவனுக்கு 2 பொண்டாட்டி கையில கூட்டாளா சி போடு ஏன்னா ஏமா அவ 6 மணிக்கு சாவறவன் எது ஒண்ணு அக்கிருப்பா இது ஏய் அவனுக்கு யாவுக்கு என்னடி வேலை தூக்கி போட்டு பாய்த்தல் அனுப்பு தூக்கி போட்டு பாய்த்தல் அனுப்பு நான் என்ன சொல்றேன் பாய் தலை போட சொல்றியா போடுறேன் அதை தூக்கி போட முடியாது முடியாதா முருகனுடைய போட்டா ஏய் அது கண்டா தூக்கி போட்டு பாய்த்தல் அனுப்பி போடுறேன் முட்டை தூக்கி போட்டு உடச்சிட்டு போடுவாரு நொறுக்கிடுவேன் நொறுக்குவேன் ஆமா இரு சொல்லு தூக்கி போட்டு பாய்த்தல் அனுப்பி நான் முருகனுடைய போட்டாவை தூக்கி போட முடியாது பாய் தலை போட சொல்லியா போடுறேன் ஆமா ஏதா இது ஒண்ணு சொல் என்ன இந்த கணவன் வேண்டுமா அந்த கந்தன் வேண்டுமா இந்த கந்தனுடைய அருளாலதான் நீ வந்த இந்த கந்தனும் வேண்டும் கணவனும் வேண்டும் உனக்கு 2 ஆம்படியானா என்னது 2 ஆம்படியானா 2 ஆம்படியானா 2 தாலியா எம்மா கோவம் வரும் ஏய் ஐயா டிங்கு அம்மா அரைச்சி போடு அவனு ஒரு நாள் ஒண்ணு நிச்சயம் எங்கேயே ஒண்ணு பண்ணணுங்க அம்மா கேட்கல போது தெரிச்சு வைத்தியம்மா இது பூரா என் கூட்டம் ஏச்சு வந்து வச்சுக்க கூட்டம் உட்காந்துக்கலாம் என்ன போல பூச்சி வச்சுக்கிற யாரும் எட்ட உட்காந்துக்கிறாங்க பேசாத கம்மி இருக்கு பாத்துக்கலாம் எம்மா ஆட்டம் போடுறாங்களே போட்டோம் ஆமா சரி 5 மணி பண்ணக்கூடாது போங்க 5 மணி பண்ணக்கூடாது போங்க இதை தூக்கி போட முடியாது ஏதாவது ஒண்ணு சொல்லு கந்தன் வேண்டுமா கணவன் வேண்டுமா ஏன்னா உறுதியா சொல்லு உறுதியா ஒரே முறையா சரி எனக்கு முருகனே தேவை அப்போ முருகன் சொன்ன தாலி கொடுத்துரு தாலி கொடுத்து 10 பேர் எடுத்துக்கலாம் 5 பேர் சேர்த்துக்கலாம் அதை பத்தி எனக்கு தெரியாது சரி பொண்டாட்டி சாண்டவர்னு சொல்லலாம் எதை சொன்னாலும் விட மாட்டேன் நீ என்ன மாதிரி எப்படி போ இந்த போடு பண்ணாங்க நட்டு இது போல கைட்டு போய் மஞ்சள் போட்டு நான் ஜாதியா தான் அப்படியே மண்மலை அப்படியே மட்டப்பாறை ஏறிடுறேன் நம்ம மேல சரி என்ன இந்த நகை வச்சு என்ன பண்ண போறோமா ஒண்ணுதான் இருக்குது மட்ட பாருங்க கொடுக்காதா மட்ட பாருங்க பங்காளி ஒருத்தங்க பங்காளி இருக்குங்க தங்கமணி நகையை கொடுவானான்றாங்க ஏன் ஏன் கொடுக்குவாங்க அவங்க அம்மா உடுப்பாடு தைச்சு என் மகனை கருத்ததை கேட்டுக்கிறீங்க அவங்க அம்மா விட்டு போடுறா கேச்சா நகை காய்ச்ச மினுக்கிறான் அதை குடுக்கிறான் எடுத்து மாட்டு பையன் குடுக்காத அதை மினுக்கிறான் 40 வருஷமா கூட கொடுத்தா நான் போயிட்டு என் மஞ்சளா கொடுத்து இப்படி ஜாலியா இருப்பேன் ஏம்மா இருங்கம்மா இரு இப்ப நான் புதுசா வந்திருக்கோம் நாங்க எங்க நாடகத்துல இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருங்களா ஆமா இப்ப இந்த நகையை கைட்டு சொல்ற கைட்டு கொடுத்துட்டு போவோம் என்ன போடு 1 மணி நேரம் ஆகட்டும் இல்லையா சரியா இரு உடனே 8 மணி நேரம் உட்காரு கண்டனுக்கு வேல் கொடுத்த சுந்தரி மனோன் மணியே எந்த குறை தீரு அம்மா மக மாரியம்மா இந்த ஏழை என்னை காரும் அம்மா மக மாரியம்மா கண்டனுக்கு வேல் கொடுத்த சுந்தரி மனோன் மணியே எந்த குறை தீரு அம்மா
காத்திடுவான் கணவன் என்று காத்திடுவான் கணவன் என்று என் கனவினில நினைத்திருந்தேன் என்ன கை சோற விட்டான் அம்மா மகமாரியம்மா என்னை அவன் மெய் சோற விட்டான் அம்மா தந்த தாய் உறவிருந்தார் உற்றார் உறவிருந்தார் எனக்குன்னு ஒரு அண்ணன் தம்பி தாய் ஏண்டா நகை கைட்ட குடும்பத்தை சொல்லுவாங்க இப்ப ஒரு அண்ணன் பெற்றெடுத்த தந்த தாயார் உற்றார் உறவிருந்தார் என்ன நட்டாத்தில் விடுவார்களா மகமாரியம்மா என்னை கை கொடுத்து காப்பார்களே சண்டை போட்டு இருந்தா கூட சரிதான் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் ஒடியாந்து காப்பாற்றுவான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா எனக்கு இப்ப யாரும் இல்லை பெற்றெடுத்த தந்த தாயார் உற்றார் உறவிருந்தார் என்ன நட்டாற்றில் விடுவார்களா மகமாரியம்மா கட்டி என்ன காப்பார்களே மகமாரியம்மா பெற்றெடுத்த தந்தை தாயார் உற்றார் உறவிருந்தார் நட்டாற்றில் விடுவார்களா மகமாரியம்மா கந்தனுக்கு வேர் கொடுத்த சுந்தரிமன் மணியே எந்த குறை தீரும் அம்மா மகமாரியம்மா இந்த ஏழை எண்ணெய் பற்று கை ஏழை எண்ணெய் காரும் அம்மா தீரு சுந்தரி மனோன்மணியே அம்மா மாரியம்மா விடக்கூடாது எப்பா ஒரு 2 பவுனு ஒரு பவுன் 3 பவுன் 3,24,40,000 வந்தது போறோம் இருக்குது ஜாலி 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 பாத்தீங்களா அதை போட்டு போனா நீ காலி என் மஞ்சளா வீடும் காலி கடத்தாங்க எடுத்து வைப்புள்ளாருக்கு போட உடைக்கிறாள் நீ வாரி வாரி கொடுத்துருக்க கட்டி நம்ம மனைவிருக்க கட்டி நம்ம மனைவிருக்க முட்டையாக பேச்ச கேட்டு எது நட்டா கட்டி நம்ம மனைவிருக்க கட்டி நம்ம மனைவிருக்க முட்டையாக பேச்ச கேட்டு எது நட்டாக்கி விட்டானம்மா ஐயம்மா நட்டாக்கி விட்டானம்மா கண்டலுக்கு கொடுத்தா கண்டறி மணியே முட்டையாக பேச்ச கேட்டு நட்டாக்கி விட்டானம்மா அண்ணமே அடிக்கரும்பே அவை என்ன தெரிந்தது என்னை போலே என்ன மனம் வந்து உள்மனதில் உள்ள பைசா டேய் இப்படி வா இரு இப்படி பாருங்கடா இந்தா பின்னா எம்மா சட்டமா கேக்குற ஏ குடு 3 தலைமுறையா வந்த நகை இந்த நகையம்மா
இரு சைலண்ட் எங்க பாட்டி போட்டிருந்தாங்க. இரு தம்பி பேசாத யாரு? ஓ குட்டி வர்ற அங்க தடுத்து குடுடி பாட்டி போட்ட விற்பனை எங்க அம்மா போட்டிருந்தாங்க. எங்க அம்மா போட்ட விற்பனை எங்க அப்பா சொன்னாரு மஞ்சள் தண்ணி அன்னைக்கு எனக்கு போட்டாரு. சரி ஒரு நீ போட்ட நகை மாதிரி கேக்குற அது உங்க பாட்டி உங்க அம்மா விட்டு 3 தலைமுறையா வந்த நகை. அது எங்க வீட்டு நகை. என்னது? ஏய் அது எங்க வீட்டு நகை. அது எப்படி? இப்ப உங்க அம்மா விட்டு நகை நீ சொல்ற. ஆமா உனக்கு அம்மா. ஆமா உனக்கு அம்மாவுக்கு அம்மா உனக்கு என்ன வேணும்? பாட்டி. உங்க பாட்டி. ம். எங்க தாத்தாவுக்கு தாத்தா அப்பா எனக்கு என்ன வேணும்? தாத்தா தாத்தா. எங்க தாத்தாவுக்கு அப்பாவும் உங்க பாட்டிக்கு அம்மாவும் ஒரு தாய் பாவத்துல பிறந்தவங்க. யாரு? எங்க தாத்தாவுக்கு அப்பாவும் உங்க பாட்டிக்கு அம்மாவும் கேளுங்கம்மா காதியா ஒரே தாய் பாவத்துல பிறந்து அப்ப எங்க தாத்தாவுக்கு அப்பாவுக்கு அப்பா போட்டார். தான் மகளுக்கு நகை. மகள் வழியா நீ வந்துக்கிற, மகன் வழியா நான் வந்துக்கிறேன். 3 தலைமுறை ஆனாலும் என் வீட்டு சொத்து என்கிட்ட சேர்ந்து நீ கொடுத்துட்டு போ. கேளுமா காதியா இந்த நகை வாங்குறதுக்கு தலைமுறை கணக்கு. எங்க அம்மாவுக்கு எங்க வந்தா என் தாத்தா போட்டான். எங்க அப்பா வித்து பொறுக்கி தின்ட்டா எதை எடுத்து விப்பேன்? அதான் கேக்குறேன். ஒப்ப விக்காதுன்னு கேக்குறேன். இப்ப மினுக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இருமா இருமா. ஒரு பெண்களுக்கு நகை போட்டுதான் அழகா இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தா பாரு, இந்த கருப்பண்ண சாமி கும்பிட்டாங்க பாரு, பெரியார் கும்பிட்டாங்க பாரு, அவங்க கிட்ட போய் வாங்கிடுவா. என் மஞ்சூரா அது எப்படி சொல்லி வாங்கணும்? நீ போய் கேளு, அவங்க எதை எடுத்து கொடுக்குறாங்க பாரு உனக்கு. இந்தா குடி குடி போயிட்டு போ. சாந்த சீல நகையை வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. கடவுளுக்கு தெரியாத எதுவுமே நடக்காது. அப்ப பார்த்தார் முருகப்பெருமான். வீட்டு வரி கட்டினானா, கரண்ட் பில்லு கட்டினானா, என் வீட்டுல அவங்க ரெடி வேலை, அவன் 2 பிள்ளைங்க வச்சுக்கிறான், என்ன கூப்பிடுவாளா? என்ன கூப்பிட்டானா? அப்ப முருகப்பெருமான் பாக்குறாரு, இவனுக்கு ஒரு பாடம் கொடுத்துடணும். பாடம் கொடுத்துடணும் அப்படின்னு அவர் உருவத்தை மாத்தி இந்த சாந்த சீல தாசி வீட்டுக்கு போறதுக்குள்ள பணத்தை காட்டி அந்த தாசியை மயக்கணும் அப்படின்னு நவ கோடிக்கு அதிபதி 9 கோடிக்கு அதிபதி நாராயண செட்டியார் அவதாரம் எடுத்து அவதாரம் எடுத்து ஆமா அந்த தாசியை மயக்குவதற்கு நாராயண செட்டியார்